ஹலோ ட்ரேடர்ஸ். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 ட்ரேட் சிகிச்சை ஜேபிஒய்ல ட்ரேட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுடைய விஐபி குரூப் இன்னைக்கு வந்து சாட்டர்டேனால பப்ளிக் குரூப்லேயே நான் வந்து சிம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிபிபை ஜேபிஒய் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஷியோர் ஷாட்டாகவே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் சிஏடி ஜேபிஒயும் கொடுத்துருந்தேன், அதுவுமே நமக்கு வந்து ஷியோர் ஷாட்டாகவே ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து யூஎஸ்டி பிஹெச்பி கொடுத்துருந்தேன், அதுவுமே நமக்கு வந்து ஷியோர் ஷாட் தான். ஏயுடி ஜேபிஐ கொடுத்துருந்தேன், அது வந்து மார்டிங்கல்ல நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து 4 சிக்னல் கரன்சியில் நான் கொடுத்தேன், பேக் டு பேக் நமக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து எவ்ரி டைம் மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் நியூ மெம்பர்ஸ்க்கே தெரியாது. மண்டே டு ஃப்ரைடே விஐபி குரூப்லையும் அண்ட் சாட்டர்டே சண்டே பப்ளிக் குரூப்லையும் நான் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ யூஎஸ்டி பிஆர்எல் நான் ஓப்பன் பண்ணுறேன். யூஎஸ்டி பிஆர்எல்ல நெக்ஸ்ட் 1 மினிட்க்கு என்ன இப்போவே வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த கேண்டிலே வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஓகே, கிரீன் கலர் கேண்டில் பாசிபிலிட்டி வந்து ரொம்ப நிறைய இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு அப்டேட் வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இன்கேஸ் இது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் கூட மார்டிங்கில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இது வந்து ரெட் கேண்டிலா ஃபினிஷ் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, மார்டிங்கில் ட்ரேட் பண்ணுவோம். மார்டிங்லாம் ரிஸ்க் எடுத்திருக்கேன். 7 ட்ரேட் கண்டினியூவாக நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, யூஎஸ்டி பிஆர்எல் நல்ல ஒரு கிரீன் கலர் கேண்டிலாக போயிட்டு இருக்கு. இது வந்து மார்டிங்கில் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக ஓகே, ஆல்மோஸ்ட் கேபிட்டல் ஒரு 30% ரீச் ஆயிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கு. அப்ட்ரேட் நான் வந்து பிளேஸ் பண்ணுறதுல அப்ட்ரேட் தான் பாசிபிள். ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஆல்ரெடி வந்து டச் பண்ணிருச்சு. இந்த சப்போர்ட் தான் ஓகே, ரீச் ஆயிடுச்சு. தாராளமாக ஒரு அப்டேட் வந்து எடுப்போம். யூஎஸ்டிஆர்எஸ் ஓகே, சப்போர்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வரணும். அந்த ரிஜெக்ஷன் கேண்டிலுக்காக தான் நான் அப்டேட் வந்து பிளேஸ் பண்ணேன். பட் அந்த ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. 15 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, மார்டிங்கல் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகே, மார்டிகல் வெயிட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் வேற ஏதாவது கரன்சில என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா, நம்ம அதுலயும் ஒரு என்ட்ரி எடுப்போம். இன்னும் இந்த ஒரு 15 செகண்ட் கேண்டில் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நமக்கு இந்த ட்ரேட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா நம்ம கேபிட்டலுக்கு இந்த ரிஸ்க் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 50% கிட்ட ரீச் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேணாம். இப்போ நான் பர்சனலாக எப்படி ட்ரேட் பண்ணுறனோ, என்ன மாதிரி சிக்னல்ஸ் எடுக்கிறனோ, சேம் செட்டப் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய விஐபி குரூப்லையுமே நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எவ்ரிடே வரக்கூடிய விஐபி செஷனை லைவ் செஷன் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஓனாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு டெலிகிராம் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.